வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நம்மளுக்கெல்லாம் ஃபெமிலியராக அறிமுகமாகாத ஒரு விட்டமின். இந்த விட்டமினோட பேர் விட்டமின் B3. இது 2 டைப்பாக சொல்லலாம். அதாவது நிக்கோட்டினிக் ஆசிட், நியாசினமைட், இன்னும் 2 டைப்பாக சொல்லலாம். இது நம்ம சாதாரணமாக நீரில் கரையக்கூடிய ஒரு பி விட்டமின் குரூப்பில் இருக்கிற எல்லா விட்டமினும் நீரில் எப்படி கரையுதோ அதே போல் நீரில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். இதோட கெமிக்கல் நேம் பார்த்தோம்னா நியாசின் என்று சொல்லக்கூடியது இந்த விட்டமினோட கெமிக்கல் நேம். சரி, இந்த விட்டமின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? இன்னும் ஒரு சின்ன வரலாறு பின்னோக்கி பார்த்தோம்னா, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு முத இந்த சோளம்ங்கிற ஒரு பயிர் அது எப்படி அறிமுகமாச்சுன்னா, ஸ்பெயின் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் அந்த சோளத்தை பயிர் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்த மற்ற யூரோப்பியன் கண்ட்ரி மக்கள் அதாவது வாணிபத்துக்கோ இல்லை படையெடுப்புக்கோ வந்தவங்க அதை எடுத்துகிட்டு போய் அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது, ரொட்டியாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதோட டேஸ்ட்டில் மயங்கி நிறைய அதை விளைவிச்சு நிறைய சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்படி சாப்பிட ஆரம்பித்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் உருவாக ஆரம்பிச்சது. யூரோப்பியன் கண்ட்ரியே ஆட்டி படைத்த ஒரு ப்ராப்ளம் அது அந்த டிசீஸ் பேர் பெல்லகரா, PELLAGRA, பெல்லகராங்கிற ஒரு டிசீஸ். எதனால் வந்ததுன்னா, இந்த சோளத்தை அதிகப்படியாக சாப்பிட்டனால வந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. இவங்க இந்த சோளத்தை ஸ்பெயின்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்களே, ஆனால் அந்த ஸ்பெயினில் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்பெயின் பழங்குடி மக்கள் இந்த சோளத்தை எலுமிச்சம்பழ சாறில் ஊற போட்டு சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் எடுத்துகிட்டு போய் மற்ற கண்ட்ரியில் யூஸ் பண்ணவங்க வெறும் சோளத்தை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எலுமிச்சம்பழ சாறில் ஊற வச்ச சோளத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நியாசின்ங்கிற ஒரு வேதிப்பொருள் வெளிப்பட்டு அது நல்ல உடம்புக்கு ஜீரண சக்தியை கொடுத்து சோளத்தில் இருக்கிற எல்லா சக்தியும் உடம்புக்கு சேர்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை அந்த எலுமிச்சம்பழத்தில் ஊற போட்டதுனால உருவாகியிருக்குது. அது இல்லாமல் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் டேஸ்ட்டுக்காக சமைச்சு சாப்பிட்ட யூரோப்பியன் கண்ட்ரி பீப்புளுக்கு இந்த பெல்லகராங்கிற வியாதி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்குது. இந்த பெல்லகரான்னு சொல்கிற டிசீஸை 3D டிசீஸ், சில நேரத்தில் 4D டிசீஸ்னு கூட சொல்கிறாங்க. அது அந்த 3Dங்கிறத ஒவ்வொன்றா சொல்லணும்னா, டெமினீஷியானா மனநிலை கோளாறு, டயரியா வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கோளாறு, டெர்மெட்டிட்டிஸ்ங்கிற அந்த தோல் அரிப்பு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், 4வதாக இன்னொரு டியும் சேர்த்து சொல்லணும்னா டெத்துங்கிற அளவு கூட இந்த பெல்லகரா மக்களை ரொம்ப வாட்டி வதச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த நியாசின்ங்கிற ஒரு கெமிக்கல் பெல்லகராங்கிற நோய் தாக்கப்பட்ட நாய்களுக்கு கொடுத்து அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த நியாசின்ங்கிறது இந்த பெல்லகரா வியாதியை போக்குது, உடம்புக்கு நல்லது செய்யுது என்று கண்டுபிடிச்சி அதுக்கு விட்டமின் B3ன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சரி, இந்த விட்டமின் B3னால உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? ஏன்னா பொதுவாக இது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சக்தியை பிரித்து சக்தியாக மாற்றுறதுக்கான வேலையை செய்யுது. தோல் மற்றும் நரம்பு மண்டலம், ஸ்கின் அண்ட் நர்வ் சிஸ்டத்தை நல்ல ஒரு சேஃபாக, அதாவது கெட்டுப்போகாத தன்மையை உருவாக்குறதுக்கு உபயோகமாக இருக்கிறது. மேலும் எனர்ஜி டெவலப்மெண்ட், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன்ங்கிற இந்த மாதிரி விஷயத்திலிருந்து சக்தியை வெளிக்கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் இந்த நியாசின் முக்கியமாக செய்யுது. அது இல்லாமல் ஸ்கின், நர்வ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஒர்க் கேலிபரை இம்ப்ரூவ் பண்ணுது, உடம்போட ஒர்க் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது.
உடல் வளர்ச்சிக்கு தேவையான சில என்சைம்களை உருவாக்குறதுலையும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. உணவு செரிப்பதை விரைவாக்குகிறது, அதாவது டைஜஷன் சிஸ்டத்தை ஸ்பீடப் பண்ணுது. ஒற்றை தலைவலி மைக்ரைனை குணப்படுத்துகிறது. ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது. மனநிலையை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக வைக்கிறது. அதாவது எப்போதும் ஒரு ஆக்டிவ் தன்மையும் மன அழுத்தம் அற்ற ஒரு தன்மையும் உருவாக்குது. சோர்வுங்கிற அந்த டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் பண்ணுது. ரெட் பிளட் செல்ஸ் ஹிமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுது. முக்கியமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது என்ன சொல்லி சில விஷயங்களை இந்த நியாசின்ங்கிற விட்டமின் B3 சரி பண்ணுது. இது இல்லாமல் சில மரபணு குறைபாடு லைக் இந்த கேன்சர் உருவாக்கும் தன்மை போக்கி உடம்பை பாதுகாக்கிறதுல நியாசின் ஒரு முக்கியமான விட்டமினாக இருக்குது. இந்த சோளத்தின் விட்டமின் B3 இருக்குதுன்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சில உணவு வகைகளையும் விட்டமின் B3 முக்கியமாக இருக்குது. அதில் முழு தானியங்கள், பயிர்கள், பருப்பு வகைகள், கண்டிப்பாக சோளம், அதாவது நம்ம லெமன் ஜூஸில் ஊற வச்ச சோளத்துலேயும் நிலக்கடலையும் பட்டாணி, சோயாபீன்ஸ், பால், வெண்ணெய், ஈஸ்ட், உருளைக்கிழங்கு, ஆல் கிரீன் வெஜிடபிள், மஷ்ரூம், தக்காளி, இது எல்லாத்துலேயும் நம்ம நியாசின் இருக்குது. இது இல்லாமல் அசைவ ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா கோழி இறைச்சி, முட்டை, மீன், வான்கோழி இறைச்சி, முயல் இறைச்சி, பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி, இது எல்லாத்துலேயுமே நியாசின் நிறையாவே இருக்குது. அதில் முக்கியமாக மிருகங்களின் கல்லீரல் பாகம், லிவர் கொஞ்சம் கொடுங்க சார்னு கடையில் வாங்கி சாப்பிட்றோமே, அந்த லிவரில் நிறையாவே நியாசின் இருக்குது. சரி, இது யாருக்கு எவ்வளோ தேவை என்ன பார்த்தோம்னா, ஆண்கள் 16 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு, பெண்கள் 14 மில்லிகிராம், கர்ப்பிணிகள் 18 மில்லிகிராம், ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் லாக்டேஷன் பண்ணுற தாய்மார்கள் 17 மில்லிகிராம். இந்த அளவு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஒரு நாளைக்கு. சப்போஸ் இது ஷார்ட் ஃபால் ஆச்சுன்னா உடம்புக்கு என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் என்ன ஒரு சின்ன டேபுலேஷன் பண்ணோம்னா, முதல்ல நிற்கிறது இந்த பெல்லகராங்கிற டிசீஸ். இது இல்லாமல் உடல் களைப்பு, நரம்பு தளர்ச்சி, அப்பிடைட் இல்லாமல் ரொம்ப பசியே இல்லாமல் இருக்கிறது, மவுத் அல்சர், மவுத் பேட் ஸ்மெல்ங்கிற அந்த பேட் பிரீத்துங்கிற வாய் துர்நாற்றம், வயிற்றுப்போக்கு, ஹெடேக்கு, டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்லீப் டிசார்டர்ஸ், மசில் பெயின், ரத்தத்தின் சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சி போகிறது, அல்சர், நரம்பு தளர்ச்சி, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதோட ஷார்ட் ஃபால்னால் வரக்கூடிய வியாதிகள். சரி, இந்த விட்டமின் B3 நிறைய சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஏன்னா ஸ்கின்ல ஒரு ரெட்னஸ் ஃபார்ம் ஆகும். அதிகமாகும் போது, அதாவது விட்டமின் B3 உடம்புல அதிகமாகும் போது ஸ்கின்ல ஒரு ரேஷஸ் உருவாகிறதுக்கும், பர்னிங் சென்சேஷன் உருவாகிறதுக்கும், சம்டைம்ஸ் ஸ்டமக் பெயின் உருவாகிறதுக்கும் விட்டமின் B3யோட எக்ஸஸ் டோசேஜ் அதாவது காரணமாக அமைகிறது. அதனால் இந்த விட்டமின் B3 அளவோட நம்ம எப்போதும் எடுக்கும் உணவு பட்டியல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன உணவுகள் நம்ம சமைச்சர் உணவாக நம்ம ஒரு நாள் கழியும் போது தேவையான அளவுக்கு இந்த விட்டமின் நம்ம உடம்புல சேருது. இது இல்லாமல் எக்ஸஸாக இருந்தால் அது நீரில் கரையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளோட யூரின் வழியாக எக்ஸஸ் B3 வெளியே கூட போயிடும். ஆனால் இதை நம்ம கேப்சூல் மாதிரியோ இல்லை டேப்லெட் மாதிரியோ அன்யூஷுவலாக செயற்கையாக அதிகமாக சேர்க்கும் போது இந்த நான் சொன்ன முக்கியமாக இந்த வயிற்று வலிங்கிற அளவுக்கு கூட மெடிசினல் எஃபெக்ட், ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் த மெடிக்கேஷன்ங்கிற விஷயத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த நியாசின்ங்கிற பொருள் நம்ம உணவுலேயே இருக்குதுன்னு சொல்கிறோம். இது எப்படி ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதான்னா, நம்ம சமைக்கும் போது ரொம்ப நேரம் சில பொருள்களை கொதிக்க வச்சோம்னா அதில் நியாசின் வேஸ்டேஜ் நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப கொதிக்க வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளை பச்சையாகவும் நான் மேலே சொன்ன
நிறைய காய்கறிகள் நிறைய சொல்லிக்கிறேன். தக்காளி, பச்சை காய்கறிகள், காளான், காஃபி, டீ, பால், நிலக்கடலை, சோயாபீன்ஸ், பட்டாணி, எல்லா தானியங்களும் இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு முழுசாக சாப்பிட்றது, பச்சையாக சாப்பிட்றதுங்கிறது நல்ல நியாசின் நம்ம உடம்புல சேர்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ தான் நான் ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு கூட பார்க்குறேன். நார்த் இந்தியாவில் சோளத்தை சுட்டு இல்லை சோளத்தை அவிச்சு அது மேலே ஒரு லெமன் பீஸை கட் பண்ணி மேலே தேய்ப்பாங்க. தேய்ச்சி அது கூட கொஞ்சம் சால்ட்டையும் தேய்ச்சி அது ஒரு டேஸ்ட்டாக கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வின்டர் டைமில் நல்லா சுட சுட கொடுக்கும்போது அதுக்கு பேர் இந்தியில் புட்டான்னு சொல்லுவாங்க. புட்டா வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ஒரு உடம்புக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ யோசித்து பார்த்தா அதில் ஏன்டா லெமன் தடவுறாங்கிறதுக்கு காரணம் இப்போ தான் புரியுது. அதனால் லெமன் தடவுன்னு சோளம் நிறையா சாப்பிடுங்க. நியாசின் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல சேர்ந்துடும். அதனால் அளவு கூடினாலும் ப்ராப்ளம், குறைஞ்சாலும் ப்ராப்ளம்ங்கிற இந்த விட்டமின் B3 ஒரு உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல விட்டமின். வாழ்க வளமுடன்.